சரியான லக்னத்தை வந்து இது வள்ளியம்மாளுக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம் போட்டுக்குங்க. வள்ளி, இதுவரைக்கும் தெய்வத்தை நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. இப்ப இதயபூர்வமா நம்புறேன், பிரார்த்திக்கிறேன். இது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம். நித்திய சுமங்கலியான வள்ளியம்மை மேலேயே பாரத்தை போடுறேன். முருகப்பெருமானின் தர்ம பத்தினி வள்ளியம்மைக்கு மாங்கல்ய பலம் நிரந்தரம் என்பது உண்மையானால் உன்னுடைய மாங்கல்யமும் நிலைத்திருக்க. ஐயோ, என்ன காரியத்தை செஞ்சுட்டீங்க? ஐயோ, நான் என்ன செய்வேன்? முருகா, முருகா. வள்ளி, வாங்கண்ணா. வள்ளி, வாமா. நீ இனிமே இந்த வீட்டு பொண்ணுதான். உன்னை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். பயப்படாதே, பயப்படாதே. உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் தெரியுமா, செல்வம் உனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன் மனோநிலைமை எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. என்ன தங்கச்சி அம்மா, அவெல்லாம் எவ்வளவோ புத்திசாலித்தனமா என்னென்னமோ திட்டம் போட்டாவே, என்ன ஆச்சு? நம்ம கையில என்னென்ன இருக்கு? என்னமோ தெய்வ சங்கல்பம் நடந்து போச்சு. இனிமே இதுகளுக்கு நீடிச்ச ஆயுள கொடுக்கணும் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. அதுதான்மா உண்மையான புத்திசாலித்தனம். அக்கா, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு, நீ அதை ஒத்துக்கிட்ட. ஆனா ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள நீ எவ்வளவு தூரம் இதை பத்தி பயந்துகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இங்க இருந்து விழுந்து அடிச்சு ஓடனேன். யார் அன்னைக்கு அழைச்சிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஜோசியர், அவர்கிட்ட போய் ஐயா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் உடனே இருக்கிற பெரிய சாஸ்திரம் அந்த புத்தகத்துல புரட்டி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டாரு. இந்த கண்டனைங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா சொல்ற. அப்படியா? என்ன பரிகாரம்? அவரே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட என்னன்னு கேள. சரி சரி, கூப்பிடு. அண்ணா, அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி செய்திடுவோமா? ஆஹா, தாராளமா. இத பாருங்க தங்கச்சி அம்மா, மனுஷன் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக யார் எந்தெந்த வழியில நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அந்தந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்கவே கூடாது. வாங்க 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 வாங்க. நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். என்னமோ பரிகாரம் இருக்கிறதாக சொன்னீங்களாமே? ஆமாமா. என்னங்க அது? அதாவது கல்யாணமான தம்பதிகள் இருவரும் கல்யாணமான தேதியிலிருந்து ஒரு வருஷம் வரை தாம்பத்திய உறவு இல்லாமல் விலகி இருந்தால் இந்த கண்டத்திலிருந்து மீள ஓர் சந்தர்ப்பம் இருக்கிறதாக ஜெகஜோதி ஆரூடத்திலே பிரகஜோதி முனிவர் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். என்ன எழுதுற? நாம் இருவரும் ஒரு வருடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும். ஒரு வருஷம் நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாதி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது?
என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். ம்? வா. அம்மா அம்மா அம்மா, வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளிய கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்ல, ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல. அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியா இருக்கு. அப்படியா அம்மா? இது என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே? நீங்களே சொல்லிடுங்கப்பா. போம்மா, நீயே போய் சொல்லு. என்னன்னா அது? உங்க மருமக என்னமோ சொல்றா. என்னம்மா? சொல்லுமா. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே என் தங்கமே. அப்போ நான் அழிச்சிட்டு போலாம் இல்ல? என்னன்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து செய்யுங்க. தம்பி தம்பி, என்னங்க? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. எதுக்காக நன்றி? இப்படிப்பட்ட பேராபத்துல இருந்து செல்வத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தே பாரு. இதுக்கு தாண்டா கூட பிறந்த ஒருத்தன் வேணுங்கிறது. அக்கா, செல்வத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எந்தெந்த வழியில முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலது வெளிப்படையா சொல்ல முடியுது, சிலது சொல்லவே சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? இப்ப சொல்லிருக்கான ஜோசியம் ஒரு பரிகாரம். இது ஒரு கால் பலன் கொடுக்கலாம்னு தான் சொல்றான். நிச்சயமா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கணும்னா இன்னொரு வழி இருக்குங்கிறான். என்ன வழி? மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து செல்வத்துக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கிடும்னு சொல்றான். இவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. ஆஹா, என்னக்கா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட? இதுல எவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? முதல் பாயிண்ட் இது 2ஆம் தாரம். 2வது பாயிண்ட் முதல் தாரம் உயிரோடு இருக்கா. 3வது பாயிண்ட் முதல் தார கல்யாணத்தினால ஒரு வருஷத்துல அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற பயங்கர நிலைமை. இப்படி இருக்கும்போது எந்த தாய் தகப்பன் பொண்ணை கொடுக்க துணிஞ்சு வருவான்? ஏன் தம்பி, உன் பொண்ணு ரத்னா ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டுறதானே? அதெல்லாம் காட்டி வச்சுக்க. என்ன சொன்னாரு? என்ன ஜாதகம் நல்லா இருக்கு, இவளை கட்டிக்கிட்டு வந்து 90 வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். பின்ன என்னடா, அவளையே கட்டி வச்சுட்டா போச்சு. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்காத. இதனால வீண் பழி பாவம்லாம் ஏற்படாம. என்னடா பழி? என்ன நீ பாட்டுக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க? இதனால நிச்சயமா சொல்றேன், என் பேர்ல பழி வந்தே தீரும். வரட்டுமேடா, செல்வத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ அந்த பழியை சுமந்துப்படாதா? என்னடா டே, கூட பிறந்தவ நீ இவ்வளவு தூரம் யோசனை பண்ணும் போது வேற எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. சரி சரி, வேணாடா, விட்டுடுறேன். அக்கா, நான் சம்மதிக்கிறேன். இவ்வளவுதானேடா, முதல்ல போய் ரத்னாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். அதோட எனக்கு ஒரு யோசனை. என்னதான் நாம ஜாதகம் பரிகாரம் அப்படி செஞ்சா கூட உலக நடப்போட்டி நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் 24 மணி நேரமும் செல்வத்துக்கு கூடவே இருக்க முடியாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை, செஞ்சிரு செஞ்சிரு. சரி, முதல்ல டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் போய் ரத்னா கூட்டிட்டேன். சரி தம்பி, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கட்டும்பா.